சாயிரம். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் மனம் வருந்தி தோல்விகளிடம் அடிமையாகி விடாமல் இருக்கலாம். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் மிக சுலபமாக நம்மால் எட்டிவிட முடியும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, அவசரம்தான், இது அவசியமான ஒன்றுதான். இதை நம்பிக்கையோடு கேள். உன்னுடைய தீராத பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆம் என் பிரியமே, அப்பா மீது முழுமையாக உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் இதை முழுவதுமாக கேள். நீ நினைத்த அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக நான் நிகழ்த்தி காட்டுவேன். நீ நினைப்பதை விட நீ அதீத வலிமை கொண்டவர் என்பதை முதலில் நீ நம்பு. நீ நினைப்பதை விட நீ அதீத புத்திசாலி என்பதை நீ நம்பு. நீ நினைத்ததை விட பெரியவது எதுவாக இருந்தாலும் உன்னால் அதை செய்து முடிக்க முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. ஆம் என் பிரியமே, உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டே இருக்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் உனக்கு வரும். உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாகவும் பார்க்க நினைக்காதே. உனக்கு தலைகணம்தான் வரும். நிச்சயமாக உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு. தன்னம்பிக்கை தானாகவே உனக்கு வந்துவிடும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னை ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடாது. நீயும் அதை கைவிடாமல் பிடித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியாக இரு. நீ வெற்றிக்காக போராடும் பொழுது இது வீண் முயற்சி என்று சொல்பவர்களின் பேச்சை எப்பொழுதுமே காதில் வாங்காதே. ஏனென்றால் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள் அவர்களே. யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறிக்கொண்டே இரு என் பிரியமே. இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். இன்னும் காலம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடித்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர சுலபமாக செய்துவிடவே முடியாது. என் பிரியமே, உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாமல் இரு. எப்பொழுதுமே உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. வாழ்க்கையில் தோல்விக்காக ஒருபோதும் வருத்தப்படாதே. தோல்விகளிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. வெற்றியின் வாசற்படிக்கு எப்படி வர முடியும் தெரியுமா? தோல்வியிடம் வழி கேட்டுதான் வர முடியும். எனவே தோல்வி வந்தால் துவண்டு போய்விடாதே. என் அன்பு பிரியமே, தண்ணீரில் வாழும் மீன் உயிர் இல்லாமல் இருந்தால்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்கொண்டே இருக்கும். உயிருள்ள மீன் எப்படி போகும் தெரியுமா? நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும். இதுதான் மீனின் சுபாவம். உன்னுடைய மனமும் உன்னுடைய அறிவும் உனக்கு இறைவன் அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடுவதற்காகத்தான் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் இறைவன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். தோல்வி வந்துவிட்டதே என்று தோல்வி பின்னாலேயே போய்விடாமல், பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று பிரச்சனைகளை மட்டுமே சிந்தித்து பிரச்சனைக்குள்ளேயே சிக்கி தவித்து கொண்டிருக்காமல்,
துன்பம் வந்துவிட்டதே என்று மனம் உடைந்து போய் துன்பத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டு துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், நான் இதிலிருந்து வெளியே வரவே முடியாதா என்றது போல எதிர்மறையான எண்ணங்களோடு எதிர்மறையான சொற்களை பேசிக்கொண்டும் இருக்காதே என் பிரியமே. தைரியமாக இரு. எதிர் நீச்சல் போட கற்றுக்கொள். தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல, அதை எதிர்த்து போராடி வெல்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. நீ யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள், தெளிவாக அறிந்து கொள். அதை புரிந்து கொண்டாலே போதும், மிகப்பெரிய மாற்றம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். உனக்காக படைக்கப்பட்ட அனைத்துமே உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் தடுத்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஆனால் அதற்காக உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே என் பிரியமே. ஒருபோதும் நிறுத்திவிடாதே. முயற்சி இல்லை என்றால் எதுவுமே உன்னை தேடி வராது என்பதை தெரிந்து நடந்து கொள், புரிந்து நடந்து கொள். மற்றவர்களுக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அதை கண்டு பொறாமைப்படாதே என் பிரியமே. அதற்காக அவர்கள் இழந்தவைகளை நீ தெரிந்து கொண்டால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். எனவே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே, பொறாமைப்படவே படாதே. உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. விழாமலேயே வாழ்ந்தேன் என்பது பெருமையே அல்ல என் பிரியமே. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் எழுந்தேன் என்பதே உண்மையான பெருமை. அதுதான் உண்மையான பெருமை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வெற்றி என்னும் சிகரத்தை எட்டிப் பிடிக்கலாம். எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்கி நின்று விடாதே என் பிரியமே. எதற்காகவும் தயங்கி நிற்காதே. சில நேரங்களில் நீ எடுக்கும் தவறான முடிவுகள் கூட உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும் என்ற உண்மையை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. துன்பத்தையும் மறந்துவிடு. ஆனால் அந்த துன்பம் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காதே என் பிரியமே. எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாக நடப்பது போலத்தான் ஒரு தோற்றம் இருக்கும். எதுவுமே இல்லாத பொழுதும் அந்த சாதகமான தோற்றத்தை நீ உருவாக்கி கொண்டு புன்னகை செய்யும் பக்குவம் உனக்குள் வளர்த்து கொள்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது என் பிரியமே. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. இதுதான் கடைசி என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நீ கடைசி என்று நினைப்பதுதான் ஒரு ஆரம்பம் என்பதை புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் கடைசி நொடியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே இருக்கிறது. கடைசி நொடியில் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றிகள் வேண்டுமானால் தள்ளி போகலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே வீண் போகவே போகாது. முயற்சி என்றுமே வீண் போகாது.
எந்த நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உன்னிடம் இருப்பதையும் இழந்து விடுவதற்கான வாய்ப்பு உனக்கு தானாகவே வந்துவிடும். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டால் இழந்தவைகளையும் மிக சுலபமாக அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் உனக்கு தானாகவே கிடைக்கும். ஆம் என் பிரியமே, ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ்வது தவறே இல்லைதான். அதில் தவறு என்பது இல்லவே இல்லை. ஆனால் அந்த வட்டம் மட்டும், நீ போட்ட வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அந்த வட்டத்திற்குள்ளேயே அனைத்தையும் முடித்து கொள்வதுதான் மிகப்பெரிய தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பது மிக மிக தவறு. எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது உன்னுடைய நம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று நினைப்பது தன்னம்பிக்கை. அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீதான் சரி செய்து உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர வாழ்க்கை உனக்காக எந்த திசையிலும் மாறவே மாறாது. வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால், சோதனையை சந்திக்க நீ தயாராக இருந்தால், நீ சந்திக்கின்ற சோதனைகளை உன்னை சாதனைகளாக மாற்றி உன்னை வாழ்வில் பிரம்மாண்டமாக உயர வைக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உன்னுடைய வாழ்வே உனக்கு வழியை காட்டும். அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல,
வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? ஏனென்றால் அவர்கள் கூச்சலிட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் வெற்றி கோப்பையை அடையப் போவது சர்வ நிச்சயமாக ஆட்டக்காரராகிய நீதான் என்பதை சர்வ நிச்சயமாக மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த வாழ்க்கை என்னும் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கட்டும். நீதான் வெற்றியடையப் போகிறாய் என்பதை நான் முன்னமே உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். நீதான் வெற்றியை சர்வ நிச்சயமாக உனதாக்கிக் கொள்வாய் என்பதும் சர்வ நிச்சயமாக உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி உன் பக்கம்தான், உன் வசம்தான். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை சர்வ நிச்சயமாக அடைவாய். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் என்னுடைய வாயிற்படியில் நின்று கொண்டு உன்னை வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன். என்னை கவனிக்காமல், மன போராட்டத்தால் கவனிக்காமல் சென்று விடாதே. நான் உன் குடும்பத்தை சந்தோஷமாக, நிம்மதியாக, அனைத்தையும் கிடைக்கப்பெற்று என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உன்னை வாழ்க்கையில் மகிழ வைக்கப் போகிறேன். உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே. சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும், எவர் உன்னை ஏளனமாக பேசினாலும், எவர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் உன் எண்ணங்களும் உனக்கு அதுவே மிகப்பெரிய பலனாகவே இருக்கும். வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில் நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் மாற்றி காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் அனைவருக்குமே இலக்கு இருக்க வேண்டும். ஒரு முடிவான குறிக்கோள் இருக்க வேண்டும். இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக இறுதியில் முகம் மலர்வாய். சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே என்று கோடான கோடி நன்றிகளும் சொல்லுவாய். சவாலாகவே சொல்கிறேன், கேட்டுப்பார். நம்பிக்கையோடு கேட்டுப்பார். இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் நீதான். மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டால் மனம் லேசாக இருக்கும் என்று நம்பி நீ மற்றவர்களிடம் சொல்லும் காரியமே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே முடிந்து விடுகிறது. மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவம் உன் மனதில் இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் சில செயல்கள், சில சொற்கள்
கேட்பவர் அப்படியே அவர்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து விடாதே. அவர்கள் மற்றவர்களோடு அதை பகிர்ந்தும் கொள்வார்கள். மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு சில சமயம் உன்னை ஏளனமாகவும் பார்ப்பார்கள். அது உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே? உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே குழந்தையே? கண்ணீரை துடைத்துவிட ஒரு நபர் கிடைத்துவிட்டார், கண்ணீரை துடைத்துவிட ஒரு கை கிடைத்துவிட்டது நீ என்று நீ அமைதியாக இருப்பாய். ஆறுதலை தேடி அலைந்து கொண்டும் இருப்பாய். ஆனால் அந்த ஆறுதல் கிடைக்கும் சமயத்தில், கிடைக்காமலேயே போய்விடும் சமயத்தில் உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது, வேதனைப்படும் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மற்றவர்களின் சுபாவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. அன்பை பொழியும் பாரி வள்ளல் என் குழந்தை. அதே போல மற்றவர்களும் உன்மேல் பாசத்தையும் அன்பையும் பரிவையும் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது மிக மிக முட்டாள்தனமான செயல். ஆறுதலை தேடி நீ அவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் விலக்கி சென்றால் உன் மனம் வேதனைப்படுமல்லவா? எனவே மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தனை செய்துவிட்டு பகிரத் துவங்கு, பழகத் துவங்கு. அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதி இழக்காமல் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இதைதான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி நினைத்து கொண்டே இருக்காதே, பெருமைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் தோல்விகளை மட்டுமே எண்ணிப்பார், நினைத்துப்பார். ஏனென்றால் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விதான். தோல்வியை மட்டுமே எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அந்த தோல்வி மீண்டும் உன்னை நெருங்காத வண்ணம் நீ சுலபமாக அந்த தோல்வியை வென்று காட்டலாம். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும். எனவே நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான மிக மிக உண்மையான நம்பிக்கைகளே காரணமாகவே இருக்கும். மலையை பார்த்து மலைத்து விட்டால், மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. எளிதில் சுலபமாக அனைத்தையும் சாதித்தே விடலாம். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைத்துவிடும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், வெற்றிகரமாக மிக பிரகாசமாகவே வாழ வைக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை, உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனமும் மாறுதல் அடைந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்காதே. உனக்கான உரியவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும்.